நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இந்த சேம்பாக்கம் பகுதியில் இன்னைக்கு கழகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் ஒருவர் தான் பன்னீர் அவர்கள். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட தினம் தினம் காலையில் வேலைக்கு போவார், சாயந்தரத்தில் கழக பணியை ஆற்றக்கூடியவர், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சகோதரா இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம இந்த சேம்பாக்கம் பகுதிக்கு எத்தனை திட்டங்கள் வேணும்ன்றத பட்டியலிட்டு கொண்டு வந்து கொடுத்தது நம்ம பகுதி கழகத்தின் செயலாளர். தினம் தினம் வந்து உட்கார்ந்து அப்பா அவரிடம் வந்து இந்த சேம்பாக்கம் பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. கோவிலுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும், சாலைகள், அதே போல கழிவுநீர் கால்வாய்கள் என்ன வேணும்னாலும் கேட்டு பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட இந்த சேம்பாக்கம் பகுதி என்னைக்குமே முதலமைச்சர் கூட இருக்க வேண்டும், அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் மகளிருக்கெல்லாம் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் போட்டார். நாங்கெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போறோம். முருகப்பெருமான் அவர்கள் உடனே போன் பண்ணி கேட்கிறாரு எங்களை, என்னங்க பொம்பளைங்க அக்கௌண்ட்ல எல்லாம் 5000 ரூபாய் வந்துச்சு, தப்பா போட்டாங்க போலகுது, முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்லுங்கன்னாங்க. நாங்களும் காலையில முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு என்ன இந்த 5000 ரூபாய் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, தொலைக்காட்சி வாயிலாக முதலமைச்சர் பேசுவாருன்னு சொன்னாங்க. நாங்களும் அவரோடு காத்துட்டு இருந்தோம். அப்போதான் முதலமைச்சர் சொன்னாரு, இந்த மாதிரி 3 மாதத்துக்கு தேவையான பணமும் 2 மாதம் கோடை காலத்துக்கு தேவையான பணமும் டெபாசிட் பண்றேன்னு சொன்னாரு. அப்போ அவர் கூடவே ஒரு உண்மையை எங்களுக்கு சொன்னார், தனியா கூப்பிட்டு. மத்திய சர்க்கார் மகளிருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் நிறுத்த போறேன்னு சொல்றாங்க. கேஸ் போட்டு அதை நிறுத்த போறேன்னு சொன்ன உடனே நம்ம முதலமைச்சர் அவர்கள் எப்படி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, எத்தனை மகளிர் இதுக்காக இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் கெட்டு போயிடாதான்றது பயந்து உடனடியாக என்ன பண்ணணும்னு யோசித்தார். உடனே அதிகாரிகள் துணையோடு அத்தனை பேருக்குமே அந்த அட்வான்ஸ் பணமாக 3000 ரூபாயும் கோடை கால பணமும் கொடுத்தார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யறேன். திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஆனா திட்டங்களை ஒழிச்சிட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கணும்னு சொல்றதுதான் மத்திய சர்க்காரும் அதிமுகவும். ஆகையால இப்போ இந்த முச்சந்தியிலிருந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து திட்டங்கள் வேணும்னா நீங்க உதயசூரியனுக்கு ஆதரிக்க வேண்டும். அதே போல நம்ம திட்டங்கள் எல்லாம் பறிபோகாம பாதுகாக்கணும்னாலும் நீங்க உதயசூரியனுக்கு ஆதரிக்க வேண்டும். உதயசூரியன் உதித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறக்கூடிய வகையில முதலமைச்சர் விரைவில் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.